கோவையில் நடைபெற்ற தென்னிந்திய ஜோதிடர்கள் மாநாடு. ஜோதிடர்களுக்கு தனிநல வாரியம் அமைத்து தர மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை. தென்னிந்திய ஜோதிடர் நல சங்கத்தின் மாநாடு கோவையை அடுத்த முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது. சங்கத்தின் சபை தலைவர் சமீல் முருகன் மற்றும் மாநில தலைவர் அண்ணாதுரை ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒருங்கிணைப்பாளரும் ஆலோசகருமான லைன் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை ஆதீனம் ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் சுவாமிகள், பிரபல திரைப்பட நடிகர் ராதாரவி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மாநாட்டில் தென்னிந்திய ஜோதிடர்கள் நலசங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் தலைமையுரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஜோதிடர்களின் ஒற்றுமையே இந்த சங்கத்தின் பலம் என தெரிவித்த அவர், இந்த மாநாடு வெற்றி பெற உழைத்த சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு, நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரசன்ன மணிகண்டன் கூறியதாவது, தலைமுறைகளாக இந்த துறையில் உள்ள ஜோதிடர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் தனிநல வாரியம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஜோதிட கலையை விரிவுபடுத்தி இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் ஜோதிட கலை தொடர்பான பாடத்திட்டங்களுடன் கூடிய கல்லூரி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக முத்துக்கவுண்டன்புதூர் ஊராட்சி தலைவர் VP கந்தவேல், திரைப்பட இயக்குனர் விஜயஸ்ரீ, வழக்கறிஞர் காசிமாயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தென்னிந்திய ஜோதிடர் சங்கத்தின் கௌரவ தலைவர் காளிதாஸ், செயலாளர் சுரேஷ், பொருளாளர் கவிராஜ் குருசாமி, அதானி ஆனந்தன், தஞ்சை முருகன், சங்ககிரி செந்தில்குமார், கணேசன், பார்த்திபன் மற்றும் பல்வேறு நிலை நிர்வாகிகள், திங்களூர் சிவகுமார், தனபால், மங்களபுரம் செந்தில்குமார், ஒருவந்தூர் சிவகுமார், கோவை சின்னத்துறை, சாய் செந்தில், ஸ்ரீ சாய் சரவணா, கிருஷ்ணன் பெரியசாமி, தங்கதுரை உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் புதுவை உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். தென்னிந்திய ஜோதிட நல சங்கம் நிறுவன தலைவர் உங்கள் பிரசன்ன மணிகண்டன். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் MNCR பேலஸ் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக, அதாவது நம்மளுடைய ஜோதிட சங்கத்தினுடைய மாநாடு. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளமாக திரண்டு கோலாகலமாக நம்ம நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இத்தனை வருஷ காலம் நாங்கள் ஆன்மீக உலகத்திற்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை மிக பிரம்மாண்டமாக அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம். அது மும்பை அளவில் சொல்கிறேங்க. நாங்கள் நினச்சது எதிர்பார்த்த விட எல்லாம் ஒன்று கூடி இல்லை பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. இன்னும் மேலும் மேலும் எங்களுடைய சங்க நிர்வாகிகளும், எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய ஜனநாயகம், எங்கள் மக்கள் எல்லாமே இந்த ஆன்மீக ரீதியாக எங்களுடைய பூர்வீக தலைமுறையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோடைய ஜாதகம், இந்த ஜாதகம்ங்கிறது எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம், நலவாரியங்கிறது எங்களுக்கு அமையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் இந்த கலையை, ஜோதிட கலையை ஒரு கல்லூரியாக மாவட்ட வரையும் அமைச்சு நாங்கள் இந்த கல்லூரி பெருசாக ஆக்கணும், அதை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இது எங்களுடைய நாங்கள் நேர்மையாகவும் பாரம்பரியாக, அதாவது தலைமுறையாக பார்த்துருக்கிற ஜாதகம் எங்களுக்கு அது பூர்வீகத்துடைய அடிப்படையை வாழையை பார்க்கறதுனால எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு அது ஒரு நல்லபடியாக நலவாரி அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். அதாவது எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாதுங்க. அதாவது இது நாங்கள் ஏன் அப்படி ஒரு சின்ன தவறுகள் நடக்குது, அதை நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி தவறுகள் நடந்தால் நம்மளுடைய சங்கம் சட்டத்துக்கூட நின்று அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நம்மளுடைய சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தவறானவங்களுக்கு வழி கிடையாது. அதுக்கு தான் இது சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் எப்படி வேணால் அவங்க பாட்டுக்கு இருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட நாங்கள் 5000 உறுப்பினர் வரைக்கும் இருக்கிறது. கிட்டத்தட்ட நாங்கள் 10 லட்சம் பேர் இருக்கிறோங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் நம்மளுடைய தென்னிந்திய ஜோதிட சங்கத்தில் இருக்கிறோங்க. நம்ம நேரம் நல்லா இருந்தால்
கண்டிப்பாக வந்துங்கிறது நம்ம போய் அங்கே போய் வந்துங்கிறது பார்க்கலாங்க. நம்ம நேரம் வந்துங்கிறது ரொம்ப சரியில்லைன்னு நம்ம தேடிய வந்து நம்மளை அமைப்பு இருக்குது, புரியுதுங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எங்கே பார்த்தாலும் நம்பிக்கைங்கிறது மெயின் வேணுங்க. கல்லை வந்து நீங்கள் கல் வச்சா கல், அதே மாதிரி வந்து அதே சாமியை வந்து நீங்கள் அது ஒரு கல் வச்சா கல் தான், கல் சாமி வச்சா சாமி. அது நம்மளோட நம்பிக்கை பொறுத்து தான் இருக்குதுங்க. இல்லை, இதுதான் நாங்கள் முதல் முறையாக நாங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம், நாங்கள்லாம் ஒன்று கூடினா தான் இது வந்துங்கிற ஒரு பலம் பெடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கரூர்ல 42 பேர் சொன்னாங்க. அதை பத்தி எந்த ஜோசியா இருந்தாலும் ஏதாவது தெரிஞ்சுதான் அது வந்துங்கிறது தெரிஞ்சதுங்க. ஆனால் வந்து அதுக்கு வந்து நம்ம ஜாதகம் இல்லைங்க. அதுக்கு அது வந்துங்கிற ஒரு ஏன்னா நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா உலக ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழிவுங்கிறது ஒரு இருக்கும், அது இயற்கை சீற்றம். அது வந்து நம்மளுடைய ஜோதிடத்தில் கொண்டு வந்து நம்ம இணைக்க முடியாதுங்க. அது இயற்கை சீற்றம், அது வந்து அரசியலுங்க. எங்களது வந்துங்கிறது கல்லூரி அமைக்கணும். இது வந்து நேர்மையாக இந்த ஜாதகம் வந்து இது ஜாதக ஜோதிட கலை, இந்த கலையை வந்து விரிவுபடுத்தணும். இது வந்து நலவாரியமாக நாங்கள் வந்து மாற்றணும். இது எல்லாம் நம்மளுடைய தென்னிந்திய ஃபுல்லாக நம்மளுடைய ஜோதிடம் வந்து நேர்மையான முறையில் நடக்கும். சமீப காலங்களில் வந்து பருவநிலை மாற்றம், இயற்கை சீற்றங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் முன்கூட்டியே ஜோதிடத்தில் கணிக்க முடியுங்களா அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க. எப்படின்னா இன்னைக்கு வந்துங்கிறது நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. அது வந்துங்கிறது அமாவாசை பௌர்ணமி சொல்கிறாங்க. நீங்கள் தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஓலைச்சூடில் ஜாதக பஞ்சாங்கத்திலேயே உங்களுக்கு இதில் வந்து அமாவாசை வருது, பௌர்ணமி வருது, பாட்டி வருதுன்னு நாங்கள் அன்றைக்கே கணிச்சிருக்கிறோங்க. ஒரு மனிதனுடைய கணிப்பில் வந்து உங்களுக்கு பஞ்சாங்கத்தில் ஃபுல்லாக வந்துடும்.